அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நான் எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை 46 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன். சுமார் 15 லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன். இந்த 46 சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு, ஆரவாரம், அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை, இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது. அது மட்டுமல்ல, நேர்மையாக அவர்கள் செயல்பட்டா அவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசா கொடுக்கிறாங்க. இது உண்மையாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும். அதான் ஒரு அரசினுடைய கடமை. அதை விட்டுவிட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல. ஆமா, அதான் சொன்னேன். சொன்னாலும் வீடு வீடாக கொடுப்போம், வீடு வீடா கொடுப்போம். அவர்கள் விருப்பப்படுறது இதுல டிக் பண்ணி கொடுப்பாங்க. அலைபேசி நம்பர் விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இது வந்து கட்டாயமே கிடையாது. இதை கொடுக்கறோம், திருப்பி கொடுத்தா ரைட்டு, கொடுக்கலன்னா பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கிடையாது. இதை வந்து 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் சொல்லுவது என்ன? முதலமைச்சர் உட்பட அமைச்சர் வரை 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதுல இதை கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் கொடுக்கிறோம். இதில் யாரும் ஏமாற்றி சொல்லல. இதுல அவருக்கு என்ன பிரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவாங்க. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயத்து கதவையோ தட்டல, மக்களுடைய கதவை தட்டி தான் நாங்க வந்து உறுப்பினர் சேர்க்கிறோம் சொல்லியிருக்காரு. சரி, நான் கதவை தட்டலையும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் கதவை தட்டுனாங்கல்ல, அது யாருடைய கதவை தட்டினாங்க? அவர்கள் கதவை தட்டினா சரி. நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு. தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு, வேற யாரும் இல்ல. இதுல என்ன தவறுங்க எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார், ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க. கிராம ஊராட்சி நிர்வாகமே சீல் வைக்கலாம் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. வரைபடம் வாங்குறதே பிரச்சனையா இருக்கு. கிராமத்தில் போய் ஒரு உத்தரவு போட்டா எப்படி சார்? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் இது பார்க்க முடியும். கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும். ஒரு கிராமத்தில் தோட்டம் இருக்கு, ஒரு வீடு கட்டுவாங்க. அதுல அனுமதி வாங்குன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீங்க உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை. ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க. மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பிறகு அது நடைமுறை கொண்டாடணும். உடனடியாக எடுத்த உடனே சர்வ அதிகாரி ஆட்சி மாதிரி, சர்வ அதிகாரி ஆட்சி மாதிரி நீங்க செய்யலாம், உடனே சீல் வைக்கலாம்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும்? விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல, கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கிறாங்க, படித்தவர்கள் அல்ல. அதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க நிலம் உங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீங்க வீடு கட்டினா இது மாதிரிலாம் செய்ய வேணும் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால அளவை கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல. அதை விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே அமைதியில்
இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிடுவது கண்டிக்கத்தக்கது. லேப்டாப் வழங்கும் திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து நிறுத்திட்டாங்க. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நாங்க நிறுத்தல அப்படின்னு அமைச்சர் வந்து பழனி தியாகராஜன் எப்ப நிறுத்தினாங்க? லேப்டாப் நான் கொடுத்துட்டு இருக்கேன். 52,36,000 லேப்டாப் கொடுத்துருக்கோம். 7,300 கோடி கொடுத்துருக்கோம். இந்த 4 வருஷமும் ஏன் கொடுக்கல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செலவு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். தாலிக்கும் தவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். இல்லைன்னு சொல்ல. குறுக்க கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல, பயனாளிகளை முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியல. அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு. எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு, எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு. இன்றைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும், அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பத்திரிகை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும், ஒரு சோதனையான நேரம். அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. காவேரி வைகை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு பிரதான திட்டமா நீங்க தான் துவக்கி வச்சீங்க. 4.5 ஆண்டு காலம் திட்டம் முடக்கப்பட்டது சார். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு 700 கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம். அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடலில் கிடக்கு. அப்படி மேட்டூர்ந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாய் விட்டதன் மூலமாக 5 மாவட்ட மக்கள் பயன்பெறாங்க. அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது. இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புச்சின் காரணமாக கிடப்பிலே போடுகின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த காவிரி குண்டார் திட்டம் தொடரும். அதாவது நான் தான் ஏற்கனவே சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருந்து கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, முதியோர்களை குறிவைத்து கொலை செய்வது தொடர்கதையாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. நான் பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆகவே இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால, சரியா சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட சிறியலும் அச்சம் இல்லை. குற்றச்செயல் புரிகிறவர்களுக்கு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும், கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டால் தான் குற்ற நிகழ்வை தடுக்க முடியும். ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி பார்க்க முடியவில்லை. நிறைய கோரிக்கைகள் வலியுறுத்தப்படும். என்னங்க கல்வி நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி எல்லாம் வழங்கல, ரூபா கூட வழங்கலன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தப்படுங்க. நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியாகவும் சரி, எதிர்கட்சியாகவும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதாவது இதுல முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு முதல் நீ சிந்தித்து கேட்டிருக்கணும், இது யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம், சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற. திராவிட முன்னேற்ற கழக அங்கம் வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியிலும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டு அதாவது முறைகேடுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறது தான் இருக்கும். உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு? சிந்திச்சுப்பார். சாதாரண மற்றவங்களா இருந்தால் பரவாயில்ல,
ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமா உள்ள போகல. பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கென்று ஒரு ஐஏஎஸ், அத மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கும். ஐயா, திருவள்ளூர்ல 2 மாணவிகள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் தனியா இருக்காங்க. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு. வெறியாட்டமா இருக்கு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்க அற்புதமா கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஆனா முதலமைச்சரும் சரி, அவர் அமைச்சர் சகாக்களும் எங்க நடக்குது? வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வர்ற செய்தி தான் நானும் சொல்றேன். எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறதில்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும். உங்களை போடுகின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க. 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி, பின்னாடி ஒரு வாலிபர் போறாங்க. அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போற காட்சியை வலைதளங்களில் பார்த்தோம். சில ஊடகத்திலையும் வந்திருக்குது. அடுத்தது ஒரு 4 நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலியல் ஆளாக்குறாங்க. இது தொடர்கதையா இருக்குது. ஆனால் இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறான்னு சொல்றாங்க. பிரதான எதிர்க்கட்சியுடைய வேலை என்ன? நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை. அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை. ஆனால் ஆட்சியாளர் அதை தட்டி கழிக்கின்றார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்வு வருகின்ற பொழுது இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. 2 கோடி புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு திமுக வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே உத்தியை பயன்படுத்தி இப்ப நீங்க இந்த விளம்பரத்தை 10 மார்க் போட்டு அதிமுக பொதுமக்கள் கிட்ட இருந்து உறுப்பினர் சேர்த்துக்கிறீங்களா? ஏங்க, இது உறுப்பினர் சேர்க்கையா சார்? நீங்க ஒரு நிருபர், நல்லா சிந்திச்சு பேசுங்க. இது என்ன இருக்குது? இதுல எங்க உறுப்பினர் சேர்க்கணும் சொல்லிருக்கோமா? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? இதுல இருக்கிறதா சார்? எங்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர் சேர்த்து முடிச்சாச்சு. பாடி புதுசா சேர்த்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இன்றைக்கு காலங்காலமா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில காலங்காலமாக வேற அண்ணா காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமாக வந்து உறுப்பினர் சேர்ப்புதான் எல்லா கட்சியுடைய வழக்கம். தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது. திமுகவிலும் அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது. ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இழந்து, தொண்டருடைய செல்வாக்கம் இழந்து, இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து இணைய ஓடிபி எல்லாம் வாங்கலாம். சரியா? நீதிமன்றம் வரைக்கும் போச்சுல்ல சார். இதுல என்ன இருக்குது? அதை முதல்ல படிச்சு பாருங்க. நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல. நாங்க சொல்லுவது தப்புங்கிறாங்க. நாங்க 99% நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க. மக்களே முடிவு சொல்லட்டும். மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா? நீங்களே கொடுக்கிறோம். விருப்பப்பட்டா எங்கிட்ட டிக் பண்ணி கொடுக்கலாம், விருப்பம் அவங்களே வச்சுக்கலாம். நாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை.